ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமாவில் நடக்கக்கூடிய உடனுக்குடன் செய்திகளை நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்க்கலாம். ரைஸ் ஈஸ்ட் என்டர்டைன்மெண்ட் மற்றும் அஷோர் ஃபிலிம்ஸ்னுடைய தயாரிப்பில் விக்ரம் பிரபுடைய நடிப்பில் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் லவ் மேரேஜ். அண்ட் இந்த திரைப்படத்தை சண்முக பிரியன் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை படக்குனர் அறிவிச்சிருக்கிறாங்க. ஜூன் 27 ரிலீஸ் ஆக போகுதுன்றதை போஸ்டர் மூலியமாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அகிலா பார்கவன் இப்போ ரீசெண்டாக பீச் சைடில் ஒயிட் மிடி ட்ரெஸ்ல எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். விஜய் கணபதி பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் சத்யசிவாவுடைய டைரக்ஷனில் சசிகுமாருடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஃப்ரீடம். அண்ட் இப்போ இந்த திரைப்படத்தினுடைய ரீசன்ட் போஸ்டர் ஒன்று படக்குனர் வெளியிட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் SMK அவங்க தான் அங்கே கேரளாவுடைய ரைட்ஸ் வாங்கியிருக்கிறதா அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸ்ரீகௌரி அவங்களுடைய ரெட் ஷரா செட்டில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. சன் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் அட்லியுடைய டைரக்ஷனில் அல்லு அர்ஜுனுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படத்துக்கு AA22x A6 அப்படின்ற டெம்பரரி டைட்டில் வச்சுருந்தாங்க. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய நியூ அப்டேட் வெளிவந்திருக்குது. இந்த படத்தினுடைய காஸ்ட் அண்ட் க்ரூனுடைய ரிவில் அப்படிதான் நடந்திருக்குது. அண்ட் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் குவீன் தீபிகா படுகோன் நடிக்கிறாங்க. அவங்களுடைய கேரக்டர் ரிவலைசேஷனை பியூட்டிஃபுல்லாக ஒரு டீசர் ப்ரொமோவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த வீடியோ சூப்பர் வைரலாக போயிட்டுருக்குது. கவின் அவங்களுடைய சம்மர் வெக்கேஷனுடைய என்னெல்லாம் பண்ணார் அவரோட லீஷர் டைமில் அப்படின்றத ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் மூலயமா போட்டிருக்கிறாரு இன்ஸ்டாகிராமில். வாங்க அதை பார்க்கலாம். $1 மில்லியன் பிக்சர்ஸ் மற்றும் MRP என்டர்டைன்மெண்ட்டுடைய தயாரிப்பில் சசிகுமார் சிம்ரனுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. May 1 ரிலீஸ் ஆயிருந்தது. அபிஷன் ஜீவந்தோடைய டைரக்ஷனில் ஷான்ரோலுடைய இசையில். அண்ட் இப்போ 6 வீக்ஸ் கடந்து இன்னமும் சூப்பர் ட்ரெண்டிங் அண்ட் சூப்பர் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொடுத்துட்ருக்கு. ஸோ அதனால 6th வீக் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லின்ற போஸ்டரை படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க. பிரணீதா சுபாஷ் அவங்களுடைய டாட்டரோட அவங்களோட டாட்லர்லேருந்து எப்படி கிடாக மாறி இருக்கிறாங்கன்ற அந்த ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. மினி ஸ்டுடியோஸ் மற்றும் த ஷோ பீப்புளுடைய தயாரிப்பில் ஜியான் கிருஷ்ணகுமார் மற்றும் முரளி கோபியுடைய டைரக்ஷனில் ஆர்யாவுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படத்துக்கு இப்போதைக்கு டெம்பரவரியாக ஆர்யா 36ன்னு சொல்லி டைட்டில் வச்சுருக்காங்க. அண்ட் இப்போ இந்த படத்துக்கு அஜ்னேஷ் லோக்நாத் இசையமைக்கிறதா படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க. இது ஆர்யாவுடைய ஃபேன் சோஷியல் மீடியாவில் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. மீனாட்சி சௌத்ரி காஞ்சிபுரம் சில்க்ல இப்போ ரீசெண்டாக அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம்.
விஜய் கம்பைன்ஸ்னுடைய அசோசியேஷனில் டாஸ் பிக்சர்ஸ் மற்றும் கேகேஆர் சினிமாஸ்னுடைய தயாரிப்பில் அன்புடைய டைரக்ஷனில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து படைத்தலைவன். அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் வந்து நடிக்கிறாரு. அண்ட் படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை இப்போ ஃபைனலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க படக்குழுவினர். ஸோ படத்துக்கு வந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைக்கிறாரு. படம் வந்து ஜூன் 13 வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்றத போஸ்டர் மூலிமா படக்குழுவினர் தெரிவிச்சிருக்கிறாங்க. நயன்தாரா விக்னேஷ் சிவனுடைய ஆனிவர்சரியை முன்னிட்டு நயன்தாரா அவங்களுடைய விஷஸை கன்வே பண்ணுற விதத்தில் பியூட்டிஃபுல்லான போயம் வந்து இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க வித் அவங்களுடைய ஃபோட்டோஸோட. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இப்போ வைரலாக போயிட்டுருக்குது. வேஃபாரர் ஃபிலிம்ஸ்னுடைய தயாரிப்பில் டாமினிக் அருண் அவங்க எழுதி இயக்கக்கூடிய திரைப்படத்தினுடைய அப்டேட் தான் வெளிவந்திருக்கு. அண்ட் இந்த படத்துக்கு ஜேக்ஸ் பிஜாய் வந்து இசையமைச்சிருக்காரு. படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் கல்யாணி பிரியதர்ஷன், நஸ்லீன் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் ரிலீசேஷன் வந்து இப்போ படக்குழுவினர் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் படத்தினுடைய பேர் வந்து லோகா சாப்டர் 1 சந்திரா. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போ சூப்பர் வைரலாக போயிட்டுருக்குது. அஷிகா ரங்கநாதன் பாந்தினி சாரியில் ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் அவங்க அம்மா எடுத்ததா சொல்லி கேப்ஷனும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் கேட்கறதுக்கு லைக்ஸும் குவிஞ்சிட்ருக்கு. ஏஆர் என்டர்டெயின்மெண்ட்டுடைய தயாரிப்பில் நவீன் சந்திராவுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் 11. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு வந்து லோகேஷ் அஜில்ஸ் வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இந்த படத்துக்கு டீமான் வந்து இசையமைச்சிருக்கிறாங்க. படம் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லரில் ரொம்பவே சூப்பரான ஒரு படமாக அமைஞ்சிருந்தது. அண்ட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா படம் வந்து தியேட்டரில் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிட்டு இருக்குன்ற அப்டேட்டை படக்குழுவினர் 4th வீக் இம்ப்ரெசிவ் ரெஸ்பான்ஸ் அப்படின்ற போஸ்டர் வந்து படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. சாரா அலிகான் ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய காசட் பேட்டர்ன் ஜாக்கெட் டைப்பில் இருக்கக்கூடிய செட்டில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. விருதி சினிமாஸினுடைய தயாரிப்பில் கோபிச்சந்த் மலேனி அவங்களுடைய டைரக்ஷனில் நந்தமுரி பாலகிருஷ்ணாவுடைய நடிப்பில் அவருடைய அடுத்த படத்தினுடைய அப்டேட் வெளிவந்திருக்குது. அண்ட் இப்போதைக்கு இந்த படத்துக்கு NBK 111, அதாவது இது அவருடைய 111வது திரைப்படம்னால 111 அப்படின்ற டைட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. எஸ் பாலகிருஷ்ணா அவங்களுடைய ஃபேன்ஸ்லாம் இதை வந்துட்டு சோஷியல் மீடியாவில் சூப்பர் வைரல் பண்ணி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஜெனேலியா பர்பிள் அனார்கலியோட பனாரஸ் சாரி துப்பட்டாவை மேட்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான பியூட்டிஃபுல்லான ஜுவல்லரிஸோட பிரிட்டி கார்ஜஸாக இருந்தாங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். செவன் சிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்டுடைய தயாரிப்பில் விஜய் சேதுபதியுடைய நடிப்பில் வெளிவந்து ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஏஸ். அண்ட் இந்த திரைப்படத்துக்கு அருண்குமார் அவங்க டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் படத்துக்கு ஜஸ்டின் பிரபாகர் வந்து இசையமைச்சிருந்தார். படம் ரிலீஸ் ஆகி 3rd வீக்கில் வந்து இப்போ ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற அப்டேட்டை படக்குழுவினர் போஸ்டர் மூலமாக தெரிவிச்சிருக்கிறாங்க.
ஆண்ட்ரியா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்டைலிஷான பிளாக் ஃப்ளோயிங் ட்ரெஸ்ல எடுத்துட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. இதே போல் இன்னும் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய விப்ளெக்ஸ் தளத்தையும் விப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.